அனைவருக்கும் சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. ஜனவரி 6 வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்திற்கு அதிகமான கனமழை இருக்க போகிறதா இந்த செய்தி பிரீஃபா மற்றும் சுருக்கமாக பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம இருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு முழுமையாக சாரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தமிழகத்துல ஜனவரி 1 முதல் 6ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறதால, அதாவது வியாழக்கிழமை ஜனவரி 1 முதல் ஜனவரி 6ஆம் தேதி வரை தமிழகத்துல ஒரு சில இடத்துல மழை பெய்யலாம் அப்படின்றும் கணிக்கப்பட்டிருக்காங்க. சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதியில வியாழக்கிழமை ஜனவரி 1ஆம் தேதி ஆகிய இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகாலை வேளையில குறிப்பாக ஒரு சில இடத்துல லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் இந்த செய்தி குறிப்புல பிரீஃபாவும் சொல்ல வராங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது மேலும் பார்த்தீங்கன்னா அதிகாலை வேளையில ஒரு சில இடத்துல லேசான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்ட்டும் இந்த செய்திகளை பிரீஃபாக சொல்ல வராங்க. ஸோ ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை மழைக்கான மாவட்டங்களை மழை பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல பெய்த நிலையில். ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.